இந்த வீடியோ பதிவுல உடல் நோயை விட கொடுமையான மனநோயை குணப்படுத்திய சாய்பதிகம் என்ன அற்புதம் செய்தது என்பதுதான் நீங்க இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்ல, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எப்படி படிக்கணும்னு கேட்டீங்க, அதற்கான தெளிவான விளக்கமும் பாபா சச்சரித புத்தகத்துல லைவா நமக்கு என்ன ஒரு அற்புதமான ஷீரடி தேவிக்கு சத்திய வாக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓம் சாய்ராம், நற்பவி. நான் மாரிமா சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க. இன்று வியாழக்கிழமை தூரம் சாயப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அதிசயங்களை நம்ம கோர்வையா பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதன் வரிசையில பாபாவின் புகழை சொல்லும் சச்சரிதம் படித்தால் நமக்கு கிடைக்கின்ற பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாய்பதிகம் படித்தால் நமக்கு கிடைக்கின்ற அபரிவிதமான பலன்கள் என்ன, மனநோய் அப்படின்ற ஒரு கொடுமையான வியாதியிலிருந்து அந்த சாய்பதிகம் எப்படி நமக்கு நிவர்த்தி தருகிறது அப்படின்றத இந்த வீடியோ பதில பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வழக்கம் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை நம்ம சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது என்ன அப்படின்னா, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. இது ஒரு அருள் பரிசு, ரொம்ப அருமையான புத்தகம். எல்லாருடைய கைகளிலுமே இப்ப இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வாங்கிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள். பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களிலேயே இந்த புத்தகமானது எழுதப்பட்டது. ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த புத்தகத்தையும் எல்லாரும் படித்து பயனடைய வேண்டும். இதுல இருக்கக்கூடிய ஸ்லோகம் மொத்தம் 163. இந்த 163 ஸ்லோகமும் தொடர்ந்து தான் படிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரத்திலே இந்த ஸ்லோகங்களை சொல்லி முடிச்சிடலாம். இந்த ஸ்லோகம் எளிய முறை தமிழ்ல தான் இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். படிக்க படிக்க ஆனந்தமாகவும் இருக்கும். அதனால நீங்க தொடர்ந்து தாராளமா படிச்சிடலாம். காலையில கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் அப்படிலாம் பிரிச்சு படிக்க கூடாதுங்க. ஸ்லோகம் ஆரம்பிச்சு 1ல ஆரம்பிச்சிங்கன்னா 163 அந்த ஸ்லோகங்களையும் தொடர்ந்து நம்ம சொல்லியே ஆகணும். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பதிகத்தை படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பல அதிசயங்களை செய்திருக்கு. குழந்தை வரம் கொடுத்திருக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தொலைஞ்சிட்டா கூட இந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிச்சு அதன் மூலமா அந்த பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்றதுல எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால ரொம்ப எளிமையா தான் இருக்கும். தாராளமா நீங்க படிக்கலாம். இந்த பாடல் படிக்கும் முறைன்னு பாத்தீங்கன்னா காலையிலும் படிக்கலாம், மாலையிலும் படிக்கலாம். அது உங்களுடைய சௌகரியம் தான். இல்ல வாரத்துல ஒரு நாள் படிக்கலாம், இல்ல மாதத்துல ஒரு நாள் ஏகாதசி அன்றைக்கும் படிக்கலாம். இந்த படிச்சீங்கன்னாவே கடைசியா ஒரு வரி வரும். மாதத்துல ஒரு முறை படிச்சீங்க அப்படின்னாலும் அவ்வளவு பலன் தரக்கூடிய ஒரு பதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல முதல் ஸ்லோகம் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸ்ரீ கணேசனை போற்றி, எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா, எல்லாவற்றிற்கும் சாட்சியாக நிற்பவரே, கௌரியின் புதல்வரே, மனதால் உணர முடியாதவருக்கு எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராகவும் இருப்பவரே, பெருத்த வயிறு உடையோனே, கணபதியே என்னை காத்தருள்வீர். ரொம்ப அற்புதமா கணேசன், அதாவது ரொம்ப அழகா பிள்ளையார வணங்கிட்டு அந்த பிள்ளையாரோட ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த பாடல் எவ்வளவு சிறப்பானதா வந்திருக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்க. ரொம்ப அழகான பாடல். எல்லாரும் படித்து பயனடைய வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, 153வது ஒரு ஸ்லோகம் வரும். அது என்னன்னா, இத்துதியை தொடர்ந்து பாராயணம் செய்து வர செல்வம் குறைவாக இருந்து ஏழையாக இருந்தால் செல்வத்திற்கே அதிபதியான குபேரன் அவர்கள் வீட்டிற்கு தங்கி அவருக்கு சேவை செய்வான். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என 3 முறை உரைக்கின்றார். இதை தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தா நம்ம வீட்டுல மகாலட்சுமியின் கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதமும் சாயப்பா நமக்காக வழங்குறாருங்க. அந்த 163 பாடல் முடிந்த பிறகு பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற ஸ்லோகங்கள் 2 வரியில 3 வரியிலன்னு கொடுத்திருக்காங்க. இதுவுமே படிக்கலாம். ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு ஸ்லோகங்கள் தான். குழந்தைகள் நன்றாக படிக்கணும், ஞாபக சக்தி வரணும் அப்படின்னா சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம். இது அருமருந்துலயே அருமருந்து. மன அமைதிக்கும் மன நிம்மதிக்கும் தரக்கூடிய ஒரு ஸ்லோகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இன்னைக்கு நான் போற எபிசோடுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க எல்லாருமே இந்த ஸ்லோகங்களை படிச்சு பயனடையணும் அப்படின்னு தான் நானும் விருப்பப்படுறேன். சரி, இதை நம்ம இன்னைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா?
வியாழக்கிழமைக்கு போடக்கூடிய வீடியோ பதிவில் நம்ம எப்பவுமே ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்னைக்கு இந்த வாரம் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம்ல. ஸோ அதன் வரிசையில இன்னைக்கு நமக்கு என்ன சத்திய வாக்கா கொடுத்திருக்காரு அப்படின்றதே நம்ம பார்த்துடணும்னு நினைக்கிறேன். அதுல இதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன், இதுதான் இன்னைக்கு கொடுத்தாரு அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ரேண்டமா லைவா உங்க எதிர்க்கே நான் ஓபன் பண்ணி படிச்சு காமிக்க போறேன். காரணம் என்னன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, நீங்க சொன்னீங்க சச்சரித்தம் நம்ம பாபா கிட்ட பேசிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கான பதில் சச்சரித்தம் கொடுக்கணும்னு நீ சொன்னீங்க இல்லம்மா, அது எனக்கு எப்படி பாக்குறதுன்னு தெரியல, எப்படி பதில் சொல்வாரு, என்ன மாதிரி அந்த பதில் இருக்கும், எனக்கு ஆர்வமாவும் இருக்கு, அது எப்படி பார்க்கணும்னு தெரியல, பார்த்தாலும் எனக்கு சரியா புரிய மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா உங்க எதிர்க்கவே இன்னைக்கு லைவா ஓபன் பண்ணி காமிக்க போறேன். பாபா நம்ம எல்லாருக்குமே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களா, எனக்கு என்ன சொல்வாரு என்னோட வாழ்க்கைக்குன்ற மாதிரி உங்க எல்லாருக்காகவும் ஏத்த மாதிரி அற்புதமான ஒரு வாக்கியத்தை இப்ப உங்க எதிர்க்கவே கொடுக்க போறாரு பாருங்க. இன்னைக்கு காலையில நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன், நீங்களும் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாய் சச்சரித வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம், எல்லாரும் கண்டிப்பா செய்ய வேண்டியது. ஒண்ணுமே இல்லைங்க, பாபாவுக்கு பூஜை பண்ணும்போது கூடவே இந்த சச்சரித புத்தகத்தையும் அங்க வைத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சச்சரித வழிபாடு பாடல், அந்த பாடலை கேட்டீங்கன்னா தெரியும். அதை கேட்டவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அற்புதமான ஒரு பாடல்மா அப்படின்னு. வசந்தம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா அவ்வளவு அழகா எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை அழகா ஓட விட்டுட்டு நீங்க பாபாவுக்கும் அர்ச்சனைகள் செய்யலாம், சச்சரித புத்தகத்துக்கும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். நான் காலையிலே சிறப்பான பூஜை எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப அப்படியே இருக்கு, அப்படியே கொண்டு வந்திருக்கேன். உங்க எதிர்க்கவே நான் ரேண்டமா இப்போ ஓபன் பண்ண போறேன், என்ன கொடுக்குறாருன்றதை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஷீரடி புரவாசினம் கருணாமுத்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய். முதல்ல அத்தியாயத்தை பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 168. இங்க பாருங்க, இன்னைக்கு 18, 19 2 அத்தியாயம் சேர்த்து வரும். அதை தான் இன்னைக்கு பாபா கொடுத்திருக்காரு. பேஜ் நம்பர் என்ன சொன்ன, 169. ஏன்னா பாபா பேசினதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு நிறத்துல நல்ல டார்க்கா தெரியும், நார்மலா இருக்கிறது எழுதுனது, இந்த கருப்பு நிறத்துல இருக்கிறது பாபா எழுதுனது. அப்ப நம்ம இப்படி ரேண்டமா ஓபன் பண்ணி பார்க்கும்போது இந்த கருப்பு நிறத்துல பாபா என்ன கொடுத்துருக்காரு மெசேஜ் அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்படி ஓபன் பண்ணி பார்த்ததுமே நம்மளுடைய கண்ணில் ஒரு 2 வரி இப்படி பார்த்ததுமே டக்குன்னு தெரியும், அந்த 2 வரி தெரியும். அந்த 2 வரியை கூட நீங்க உங்களுக்கு கொடுக்குற பதிலா நீங்க எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த கருப்பு நிற மயில எழுதியிருக்கப்பட்டது என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். எந்த பக்தனாலும் பூர்ணமாக ஆத்ம சரணாகதியுடன் அவரையே எண்ணி தியானித்து கொண்டிருப்பாயின் அவன் அவருடன் 2 சர்க்கரையும் இனிப்பும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல முழுமை பெற்ற ஐக்கியத்தை அடைவான். பிறப்பு இறப்பு என்னும் இவற்றிலிருந்து விடுபட விரும்புபவன், அமைதியை அடைய விரும்புபவன் நெறிப்பட தன் வாழ்வை நடத்தல் வேண்டும். ஒரு முழு நேர்மையாளனாக வாழ்க்கை நடத்தல் வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்தும் மனதை உடையவனாக இருத்தல் வேண்டும். யாரையும் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. எப்போதும் நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும். கடமையில் இருந்து தவறாமல் அதை செய்பவனே செய்தல் வேண்டும். தன் உள்ளத்தாலும் உடலாலும் அவரை முழுமையாக சரணடைய வேண்டும். அவரையே முழுமையாக நம்பி அவர் தம் லீலைகளை கேட்பதை தவிர வேறெதையும் சிந்திக்காதவன் எதற்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை. அவரை முழுமையாக சரணடைந்தவன் ஆத்மானுபூதியை அடைவது உறுதி. எவ்வளவு அழகா அற்புதமா ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்ன்றத ஒரு வரியில எவ்வளவு அழகா கொடுத்துட்டாரு பாருங்க. இது போதும் இல்ல உங்க எல்லாருக்குமே. எவ்வளவு லைவ் ஷார்ட்டா கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? நேர்மை. எவ்வளவு அழகா புரியும்படி எடுத்து சொல்லிட்டாரு பாருங்க. புலன்களை அடக்கணும், அதுலயே முடிஞ்சிருச்சு எல்லாமே. நாவை அடக்கணும், யாரையும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது,
நல்லதே நினைக்கணுங்க, நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீங்க இருக்கணும். நம்ம நினைக்கிறது எல்லாம் நன்மைன்னும் போது தீமை வந்தாலும் நம்மளை பார்த்து ஓடணுங்க. தீமை செய்யறவனுக்கும் நம்ம நன்மையை செய்தோம் அப்படின்னு வைங்களேன், கடவுள் நம்ம கிட்ட விரும்பி வருவார். இதற்கு பேர் தாங்க சத்திய வாக்கு. இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? எவ்வளவு ஒரு அற்புதமான அருமருந்து தெரியுமா அந்த சச்சரிதம். எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒன்று, எல்லாரும் படித்து பயனடைய வேண்டும். என் சத்குருவை நினைக்கும் போதே எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது. என் சாயப்பா இருக்கும்போது எந்த கவலையுமே யாருக்குமே வேண்டாம். இவர் அந்தர்யாமி, என் சத்குரு எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நிறைஞ்சு அள்ளி கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சத்திய வாக்கு அற்புதமா கொடுத்துட்டாரு. இதுவே நமக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் அப்படின்னா, இதை விட இன்னும் பல மடங்கு அற்புதங்கள் செய்த சாய்பதிகம் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த சாய்பதிகம் எப்படி உருவாச்சு, அது எழுதுறதுக்கு என்ன அற்புதம் செய்தாரு அப்படின்றத நம்ம போன வார வீடியோ பதிவுல பார்த்தோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஒருத்தரோட வாழ்க்கை நிலைமையே மாற்றி இருக்கு. இக்கட்டான சூழ்நிலையில இருந்து அவங்களை எப்படி கொண்டு வந்தது இந்த சாய்பதிகம் அப்படின்றத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இந்த சாய்பதிகம் அற்புத லீலையை சொன்னது யாருன்னா வசந்தம்மா தான். வசந்தம்மா தான் சாய்பதிகமே எழுதினவங்க. அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு கண் கூட பார்த்தவங்க, சாட்சியும் அவங்களே. அப்போ அவங்க சொல்லலாம் எப்படி? அவங்க சொல்லிதான் இந்த அற்புதம் எனக்கு தெரிய வந்தது. அப்பவும் அம்மா சொல்லிட்டாங்க, இதை நான் சொல்றதை விட இதுல அனுபவபூர்வ ரீதியா உணர்ந்தவங்க கிட்டயே நான் போன் பண்ணி பேசிருமா, ஏன்னா நான் சொல்றதை விட அவங்க சொல்றது இன்னும் சிறப்பானதா இருக்கும், இதுல நீயே ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோமா அப்படின்னு நம்பர் கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ அதிசயம் பண்ணதா வசந்தம்மா சொன்னாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். அவங்களுக்கு அப்படியே ஒரு பூரிப்பு, சந்தோஷம், ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் டல்லா வருதாங்க போல, உடம்பு முடியலையா என்னன்னு தெரியல, கொஞ்சம் சோர்வா பேசிட்டு இருந்தாங்க. அம்மா சாய்பதிகம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் பண்ணுச்சாமே, வசந்தம்மா சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்ட உடனே அவ்வளோ பூரிப்பு, அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியே ஒரு சின்ன குழந்தை மாதிரி துள்ளி குதிச்சு உட்காந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவங்க எந்த அளவுக்கு மன ரீதியா அந்த துன்பத்தை அவங்க அடைஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்கன்றது எனக்கு அதுக்கப்புறமா தாங்க புரிஞ்சுது. உண்மையாவே அவங்களுடைய மகளுக்கு நடந்த நிகழ்வு தான் இது. அவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகுது. அழகான ஒரு ஆண் குழந்தை, 1 வயசுல ஆண் குழந்தையும் இருக்காங்க. கணவர் வேலை நிமித்தமா வெளிநாடு, வெளியூர்ல இல்லைங்க, வெளிநாட்டுக்கே போற மாதிரி ஒரு சூழ்நிலைன்றதுனால அவங்க நீ அம்மா கூட இரு, குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இவங்களுக்கு அந்த பிரிவை இவங்களால தாங்கிக்க முடியல. கூடவே இருந்துட்டாங்க இல்லையா, திடீர்னு அவர் பிரிஞ்சு போனதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்திருக்கு. வெளியே சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுல இருந்து நம்ம டைவர்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாட்டுனா ஒரு 4 பாட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 பாட்டு அவங்க ஸ்கூல் டேஸ்ல காம்படிஷன்லாம் டான்ஸ்லாம் ஆடுவாங்களா, அதுல ஒரு 2 பாட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 2 பாடல், மொத்தம் சேர்த்து 4 பாடல் தான். 4 பாடலை அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கலாம், என்னம்மா எல்லாரும் செய்யறது தானே, மனசு கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்னா நம்ம தாராளமா பாட்டு கேட்போமே எல்லாருமே, அந்த வேலையை தானே அந்த பொண்ணுமே பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைக்கலாம். எல்லாரும் நினைக்கிறதுல தவறே கிடையாது. ஏன்னா எதுவுமே ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க அந்த அளவையும் கடந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கேட்கலாம், 1/2 hour கூட கேட்கலாம், 1 hour 2 hour கூட கேட்கலாம் இல்ல. ஆனா அவங்க எவ்வளவு நேரமா அந்த பாட்டு கேட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப பொதுவா எல்லா பாடல்கள் கேட்கறதுன்றது வேற, ஒரு 4 பாடலை தேர்ந்தெடுத்து ரிப்பீட்டடா தொடர்ந்து அந்த பாடலையே திரும்ப திரும்ப கேட்க அது வேற ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விடும் இல்லையா. 1 நாள் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இவங்க பாட்டை கேட்டுட்டே இருக்காங்க. இவங்கள அவங்க அம்மா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இவ என்ன சாப்பிட கூட மாட்டேங்கிறா, எனி டைம் கதவு மூடிட்டு உள்ள போய் போன்ல பாட்டை வச்சு எக்ஸைட் வச்சுக்க வேண்டியதுதான். எக்ஸைட்ல போட்டு இந்த 4 பாட்டையும் ரிப்பீட்டடா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கணவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அந்த நேரத்துக்கு அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் மனசை டைவர்ட் பண்ணணும்னு பாட்டு கேட்க ஆரம்பிச்சவங்க அதையே ஒரு மனநோய் அளவுக்கு கொண்டு போய் தொடர்ந்து 4 பாட்டையே எவ்வளவு நாள் கேட்கறாங்கன்னா 1 வாரம் கிட்ட கேட்கறாங்க. விடிய கேட்கறாங்க.
அதாவது காலையில ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஏதோ கடமைக்கு வருவாங்களா, ஏதோ கொஞ்சம் சாப்பிடுவாங்களா, சாப்பிட வேண்டியது பாட்டு கேட்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது ஏதோ தூக்கம் கூட இல்லையா, நைட்டு பகலமா வந்து இதே இருக்குவே. அவங்க அம்மாவுக்கு என்னன்னா ஒரு பதட்டம் வந்துருச்சு. இது ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட போகுது, இது நம்ம இப்படியே விடக்கூடாது, இது முதல்ல வந்து நம்ம சரி பண்ணியே ஆகணும்னு இவங்க 4-5 நாள் இருக்கும்போது இவங்க சரியா கவனிச்சிட்டாங்க. சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்குற மாதிரியே தெரியலன்றதுனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாரம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வச்சிருக்கே கூடாது, நம்ம இது முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் என்ன எது நம்ம அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. டாக்டரும் வந்து இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்றத மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இது நார்மலாகவே சரி பண்ணிடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மருந்து மாத்திரை தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க முதல்ல. ஆனா அது கூட இருந்து பார்த்தாங்க, அம்மாவுக்கு தானே தெரியும் இது எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுது, அவங்கள நேரங்காலம் பார்க்காம தூக்கம் இல்லாம டைம் பாட்டு கேட்டுட்டு இருக்கான்றதை இவங்க அம்மா தானே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க, இல்ல என்னால வீட்டுக்கு கொண்டு போக முடியாது, நீங்க இங்க அட்மிட் பண்ணா கூட பரவாயில்ல, நீங்க இங்க அட்மிட் பண்ணிடுங்க, இங்க அட்மிட் பண்ணி என்னன்னு பாருங்க, அதை முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, அப்ப கூட ஒரு ஆள் இருந்தே ஆகணும், அட்மிஷன் போடுறோம், இங்க வேணா ஒரு வாரம் வச்சிருந்து என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. சரி, டாக்டர் சொல்றாங்க முடிஞ்ச வரைக்கும் பாட்டு கேட்கறது தவிர்த்துடுங்க அப்படின்னு வந்து டாக்டர் வந்து ஒரு சில அறிவுரைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதையும் மீறி இவங்களால வந்து அது கட்டுப்படுத்தவே முடியல. எனி டைம் பாட்டு எக்ஸைட் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. நர்ஸ் வராங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி பாட்டு கேட்காதமா, அப்படி பண்ணக்கூடாதுமா அப்படின்னா அந்த நேரத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க, திரும்ப அப்படியே பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 வாரம், அதாவது 1 மாசம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லையே எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. டாக்டருங்களுக்குமே இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே எடுத்து பாக்குறாங்க, எல்லாமே நார்மல்னு வருது. ஆனா அவங்களால அந்த வரவே இல்லை. தூக்க மாத்திரை கொடுத்தா கூட சரின்னு தூங்குறாங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சு திரும்ப பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மனநோயை உள்ளவங்களை உருவாக்கி இருக்கு பாத்தீங்களா. இவங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாகவும் படபடுப்பா ஆயிருச்சு. இது எங்க போய் கொண்டு போய் விடும், இது எங்க கொண்டு போய் விடும்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா டாக்டரும் பெரிய பெரிய டாக்டரும் 10 டாக்டருக்கு மேல வந்து எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல யாராலையும். அந்த போனு எக்ஸிட் எல்லாம் வாங்கிடலான்னு பார்த்தா கூட முடியல. அது வந்து ஒரு மாதிரி புரியாத முடிச்சாம, இல்லை எனக்கு வேணும், இது என் கையில வேணும், இருந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு இது மருந்து மாத்திரையிலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, டாக்டருங்கெல்லாம் கூடி கலந்து பேசி இது என்னதான் நோயின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் மூலயமா பேசுறாங்க, இப்படி ஒரு நோயின்னு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இந்த நோய்க்கு நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லா டாக்டருங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட இது எப்படியே 1 மாச காலம் ஆயிடுச்சு. அப்பதான் வசந்தாமாவோட என்ட்ரி வருது. அன்னைக்கு வந்து அவங்க உறவினர் சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னதான் ஆச்சு, நீ எங்க போன, 1 மாசம் ஆயிடுச்சு, சரியா பேசல கொள்ளல, நீ எங்க போன, என்ன ஆச்சு, உங்க மகள் எங்க அப்படின்னு அம்மா வந்து விசாரிக்கிறாங்க. அப்பதான் வந்து விசாரிக்கிறாங்க, ஏன்னா இவங்க யாருகிட்டையுமே எதுவுமே சொல்லல போல இருக்கு, இவங்க என்ன எதுவும் தகவல் கொடுக்கலையேன்னு அம்மாவா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மாதிரி ஆயிடுச்சு, இவ எனி டைம் பாட்டுன்னு கேட்டு அவன் படுத்தி எடுக்கிறா, என்னால முடியல, இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட்டும் பண்ணிட்டு 1 மாசம் ஆயிடுச்சு, நானும் இப்ப அங்கதான் இருக்கிறேன், என்னால வந்து இதுல இருந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் யார் என்ன சொல்லியுமே வந்து சரியா கேட்கல, டாக்டருங்களுக்கே ஒன்றும் புரியலன்னு சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு இவங்க வந்து வசந்தாம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப வசந்தாம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவளை சாய் பதிகத்தை கேட்க சொல்லு அப்படின்னு அம்மா சொல்றாங்க. கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு அம்மா வந்து சொல்றாங்க. நான் சொன்னா அவ கேட்க மாட்டா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து வசந்தாம்மா வந்து அந்த பெண்கிட்ட வந்து பேசுறாங்க. பேசுனதும் என்ன பண்றாங்கன்னா, உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ பாட்டு தானே கேட்கணும்னு நினைக்கிற, சரி அந்த பாட்டுக்கு பதிலா இந்த சாய் பதிகத்தை கேளு, நான் சொன்னா நீ எடுத்துப்ப இல்லையா அப்படின்னு இவங்க அம்மா வந்து சொல்றாங்க. சரி ஓகே ஆண்டி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஓகே சொல்றாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தான் முதல்ல சாய் பதிகத்தை அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே எக்ஸைட்ல போட்டு அதே போன்ல தான் சாய் பதிகத்தை முதல்ல அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை கரெக்டா 1 மாசம் முடிஞ்சு 5வது வாரம் ஆரம்பிக்குது. காலையில சாயந்தரம் அப்படின்னு இவங்க பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 2 நாள் ஆகுது. 2 நாள் இதே தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. 2வது நாள் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வேற ஒரு மருந்தை மாத்தி கொடுக்குறோம், அதாவது அவங்களுக்கு சரியாகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வந்து வேற ஏதோ மருந்து மாத்திரை வந்து மாத்தி கொடுத்துருக்குறாங்க.
மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் வந்து 2 நாள் கழிச்சு திரும்ப வராங்க. அவங்களுக்கு என்னன்னா நம்ம மருந்து மாற்றி கொடுத்தோம்ல, அதனால தான் வந்து இவங்களோட நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. இப்போ வந்து இவங்க சினிமா பாட்டெல்லாம் எதுவுமே கேட்கறதே இல்லை அப்படின்னு டாக்டர் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது நமக்கு தானே தெரியும் எதனால இந்த மாற்றம் வந்தது, யார் மூலியமா இந்த மாற்றம் வந்தது அப்படின்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். டாக்டருங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம கொடுத்த மருந்து மாத்திரை தான் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு. அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் அந்த மருந்து மாத்திரையை மாற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாபா அங்கே வந்துட்டார் இல்லையா. பாபா சாய் பதிகத்தின் மூலமா அவங்க உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டதுக்கு மருந்தாக பாடலின் மூலமா அவர் காதுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது அதுவே அந்த சரீரத்தை சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரைகள் எல்லாமே. 1 வாரமாங்க. காலையில சாயந்தரம் சீக்கிரமா எந்திரிப்பாங்களாம். வெடி கிளம்புற 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா கூட அந்த சாய் பதிகத்தை கேட்பாங்களாம். நல்ல மனப்பாடமா அந்த சாய் பதிகம் வந்து மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சினிமா பாட்டு பக்கமே போகல, ஒன்லி சாய் பதிகம் மட்டும்தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வந்து காலையில சாயந்தரம் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க நார்மலாகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை. ஃபோன் பாட்டு கேட்கறதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாய் பதிகம் மட்டும் காலையில சாயந்தரம் கேட்டு இவங்க நார்மல் ஆகுறாங்க. கரெக்டாக 2 வாரம். இந்த வாரம் வியாழக்கிழமை மருந்து கொடுத்தாங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு பாதி குணமாயிடுறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பரிபூர்ணமா குணமாயிடுறாங்க. எவ்வளவு அதிசயமா இருக்கு பாருங்க. பரிபூர்ணமா குணமாயிடுறாங்க. டாக்டருங்களே என்ன ஏதுன்னு புரியாத இருந்த அந்த நோய்க்கு இந்த சாய் பதிகம் எவ்வளவு ஒரு அருமருந்தா இருந்திருக்குன்னு பாருங்க. பரிபூர்ணமா குணமாகறாங்க. அது மட்டும் இல்லையா, எப்பவுமே அந்த ஹாஸ்பிட்டல்ல சனிக்கிழமை அப்படின்னா தான் டிஸ்சார்ஜே பண்ணுவாங்களாம். ஆனா இவங்கள வியாழக்கிழமை அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த வியாழக்கிழமை எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பாருங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு சாய் பதிகம் வருது, அடுத்த வேற வியாழக்கிழமை அன்னைக்குள்ள மருந்து மாத்திரைகள் எல்லாமே சேஞ்ச் ஆகுது, அதுக்கு அடுத்த வார வியாழக்கிழமைக்குள்ள டிஸ்சார்ஜே ஆயிடுறாங்க. எவ்வளோ அழகா ஒரு என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனோம் அதே வியாழக்கிழமை அன்னைக்கு வெளியே அழகா வந்து அவங்கள கொண்டு வந்து விட்டுறாரு. பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப அருமருந்து, அற்புதமான மருந்து. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு எப்படி கந்த சஷ்டி வந்து ஒரு கவசம் போல நம்மளை காக்குமோ, அதே போல மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு கவசம் போல இருந்து இந்த சாய் பதிகம் வந்து காப்பாத்துமா, அதை நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு சத்தியமான ஒரு உண்மை இல்லையா. அந்த மகள் படுற அந்த கஷ்டத்தை ஒரு தாயா இருந்து கூடவே இருந்து பார்த்தவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் என்னன்னு புரியும். கை குழந்தை, 1 வயசு குழந்தைய ஒருத்தவங்க யார்கிட்டயே விட்டுட்டு வந்து இவங்க இவ்வளவோ ஹாஸ்பிட்டல் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னும் போது சர்வரோக நிவாரணமா அந்த சாய்பதிகம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு பாடல் தான், அந்த பாடலுக்கு உண்டான சக்தியை பாருங்க, எந்த அளவுக்கு பாபா அதுல உருகேத்தி கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு அற்புதமான பாடலை எழுதின வசந்தம்மாவுக்கு நம்ம எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அந்த பதிகத்தையும் எல்லாரும் நீங்க வாங்கி படிங்க. அம்மா கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்கீங்களா, பதிகம் மட்டுமாவது கொடுங்க அப்படின்னு. அம்மா வந்து ரெடி பண்ண கொடுத்துட்டாங்க, அச்சடிக்கிற இடத்துல வந்து கொடுத்தாச்சு, அது இன்னும் வரல. அது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் அந்த சாய் பதிகம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். வேணுன்றவங்க கேட்டு வாங்கி எல்லாரும் படிங்க. அதுக்கு முன்னாடி புத்தகம் வர்றதுக்கு முன்னாடி படிக்கிறத விட கேட்டாலே நமக்கு புண்ணியம் இல்லையா. சாய் மகிமா அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான இசையில அழகா நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அதனால நீங்க சாய் லிங்க் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். நான் சேனல்ல வந்து ஓட விட முடியாது, அது எதுனா காப்பிரைட் பிரச்சனை ஏதாச்சும் வரும். அதனாலதான் வந்து என்னால வீடியோ பதிவுல வந்து கொடுக்க முடியல அந்த பாடல். ஏன்னா அந்த பாடல் கேட்டவங்களுக்கு தெரியும், அற்புதமான பாடல். காலையில எந்திரிச்சா ஒரு தடவை அதை கேட்டுருங்க, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுருங்க. நமக்கு மனநோய் வந்தாதான் பிரச்சனைன்னு கிடையாது. பொதுவாகவே எல்லாரும் ஏதாவது ஒரு மனநோயில தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில ஒரு மன கஷ்டன்றது மனசுக்குள்ள இருந்துகிட்டே தானே இருக்கு. அதெல்லாம் பரிபூர்ணமா குணமாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பாபாவை நினைச்சு எல்லாருமே வந்து சாய் பதிகத்தை பொதுவாகவே வீட்டுல எல்லாருமே வந்து கேட்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாரும் கமெண்ட்ல சொல்லணும். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே இந்த எல்லாம் சாய் செயல் சேனலுக்கு நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரும். அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஒரு அற்புதமான மிராக்கல்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்.